ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. விநாயக புராணம் சாப்டர் 45. வல்லபைக்கு அருளிய விநாயகர். ஒரு சமயம் தேவர்கள் சூழ பிரம்மதேவன் இருக்கும்போது அவர் புத்திரருள் ஒருவரான மரீச்சி என்பவர் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் மூவகை காரியங்களையும் காப்பாற்றி வரும் மூமூர்த்திகளுக்கும் தலைவராய் சர்வ வியாபியாய் விளங்கும் பரமம் பொருள் யார் என விளங்குமாறு கேட்டார். மைந்தா, அவர்தான் விநாயகர் என்றும் விக்னராஜர் என்றும் கணேசர் என்றும் கஜானனர் என்றும் பல வகையான நாமதேயங்களுடன் விளங்குகின்றார். எங்கள் மூவரையும் உலக சம்ரட்சணைக்காக உண்டாக்கி சிருஷ்டி, ரட்சிப்பு, சம்ஹாரம் என்ற மூவகை காரியங்களையும் எங்களுக்கு அளித்தவர். அவரே முதற்கடவுள். சர்வேஸ்வரனான விநாயகனே பரம்பிரம்மம் ஸ்வரூபியாய் எங்கும் விளங்கி வருகின்றார் என்றார். அதை கேட்ட மரீச்சி விநாயக பெருமானிடம் பக்தி பூண்டு அவரை குறித்து தவம் செய்யத் தொடங்கினார். அவர் மீது அன்பு கொண்டு அவர் முன்பு பிரத்யட்சமாகி அவர் விரும்பும் வரங்களை கேட்குமாறு கூறினார். மரீச்சி அவரை வலம் வந்து தொழுது, சுவாமி, பார்வதி தேவி எனக்கு புத்திரியாக வந்து பிறக்க வேண்டும், அவளை தங்களுக்கு மணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார். பகவானும் அவ்வாறே அனுகிரகித்து மறைந்தார். பின்னர் மரீச்சி சத்தியலோகம் திரும்பி பிரம்மதேவனிடம் தாம் பெற்ற வரத்தினை தெரிவித்து அவரால் உண்டாக்கப்பட்ட பிரம்ம நகரத்தில் இருந்து சகல தேவர்களாலும் போற்றப்பட்டு விளங்கி வந்தார். தேவவல்லி என்ற பெண்ணை சிருஷ்டித்து அவளை மரீச்சிக்கு மணம் செய்து வைத்தார் நான்முகன். இங்கு இவ்வாறிருக்க கைலையில் ஒரு சமயம் தேவகணங்கள் புடைசூழ சிவபெருமான் பார்வதி தேவியோடு அமர்ந்திருந்தார். அப்போது தேவி மகேஸ்வரனை பார்த்து கேட்டாள், சுவாமி, அண்ட சராசரங்களும் எவ்வாறு இயங்குகிறது என்று கேட்டாள். தேவி, நிமித்தம், துணை, உபாதானம் என்று மூன்றினாலேயே சகல காரியங்களும் நடக்கின்றன. இவை என்றேல் எதுவும் இல்லை. நிமித்தம் என்பது நான், துணை நமது சக்தி, உபாதானம் என்பது மகாமாயை, துணையாகிய சக்தி நீதான் என்றார் ஈசன். அதை கேட்டபோது தேவியின் உள்ளத்தில் சிறிது அகம்பாவம் தலை தூக்கியது. சுவாமி, சக்தி என்பது நான் என்றால் தங்கள் உடலும் உருவமும் நானே ஆகின்றேன். அப்படியானால் என் அசைவினால் தான் இவ்வுலகங்கள் அசைகின்றன என்றாள். தேவியின் அகம்பாவமான வார்த்தைகளை கேட்ட மகேஸ்வரர் கோபம் கொண்டவராய், தேவி, என் சக்தியை நீ அறிந்திருந்தும் என் முன்னிலையே சிறிதும் நாணமின்றி தன் பெருமையை பேசினாய். இப்போதே பார், நான் இன்றி எதுவும் இல்லை என்பதை காட்டுகிறேன் என்று சொல்லி சகல புவனங்களிலும் உள்ள சக்திகளை ஒடுக்கினார். சூரியன், சந்திரன், அக்னி முதலானவர்கள் இல்லாது போயினர். இதனால் உலகம் முழுவதிலும் இரவு பகலின்றி அந்தகாரம் சூழ்ந்தது. தேவர்கள் சக்தி இல்லாது மயங்கி நித்திரையில் உழண்டனர். காரியங்கள் அனைத்தும் ஸ்தம்பித்து விட்டன. அதை கண்ட தேவி நடுநடுங்கி பரமேஸ்வரன் கால்களில் வீழ்ந்து தம்மை மன்னிக்குமாறு வேண்டினாள். சுவாமி, அடியேன் தாங்கள் மகிமையை அறிந்திருந்தும் ஆணவம் கொண்டு பேசியது தப்பு. அதை பொறுத்து அருள வேண்டும். மகேஸ்வரனும் அவள் விருப்பத்துக்கு இணங்கி 11 கோடி ருத்திரர்களை தோற்றுவித்தார். திருவிடை மருதூர் சென்று அங்கு எழுந்தருளியிருக்கும் பரமேஸ்வரனை சிவராத்திரி அன்று இரவில் 4 காலமும் வழிபாட்டு நடத்தினர். பரமேஸ்வரன் அவர்கள் பக்திக்கும் மெச்சி அவர்கள் முன் பிரத்யட்சமானார். அவர்கள் ஈஸ்வரனை பணிந்து, மகேஸ்வரா, பழையபடி சகல லோகங்களிலும் காரியங்கள் தடையில்லாது நடக்க அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். பகவானும் அவர்களது கோரிக்கையை நிறைவேற அருள் பாலித்து அவர்களைப் போன்று சிவராத்திரியில் தம்மை பூஜிப்பவர்களுக்கு சகல மகோரதங்களும் நிறைவேறும் என்று அனுகிரகித்தார். விஷ்ணு முதலான தேவர்கள் நித்திரையிலிருந்து விழித்தெழுவது போன்று மீண்டும் சக்தி பெற்றவராய் தமது காரியங்களை தொடங்கினர். மகேஸ்வரின் திருவிளையாடலால் சிறிது காலம் தங்கள் சக்தி இழந்து இருந்தபடியால் அக்காலத்தில் தங்களுக்கு விதிக்கப்பட்ட நியமங்களை சரிவர நடத்தாததால் ஏற்பட்ட தோஷங்களை நீக்க என்ன செய்வதென்று தெரியாது அவர்கள் மகேஸ்வரனை பணிந்து கேட்டனர். தவறு உங்களுடையது அல்ல. தேவியின் ஆணவத்தை உணர்த்த நாம் சக்தியை ஒடுக்கியதன் விளைவே நீங்கள் அவ்வாறு ஆனது. ஆகவே அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டியவர் நீங்கள் அல்ல என்றார். மகேஸ்வரனின் திருவுள்ளத்தை அறிந்த தேவி அவரை நமஸ்கரித்து, சுவாமி, அடியேன் கொண்ட ஆணவமே உலகம் இருள் கவிழ்ந்து கொள்ள காரணமாகியது. ஆகவே யான் என்ன செய்ய வேண்டும், என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்று கேட்டாள்.
தேவி யமனோடு தோன்றிய யமுனையின் தீரத்தில் மரீச்சி முனிவர் ஆசிரமம் அமைத்து இருந்து வருகிறார். அவர் நீராட நதிக்கு வரும்போது நீ தாமரையாக அந்நதியில் இருப்பாயாக. அவர் உன்னை காணும்போது நீ அழகிய பெண் குழந்தையாக உருக்கொள். உன்னை எடுத்துச் சென்று அவர் வளர்த்து வருவார். அவர் முன்னர் விநாயக பெருமானிடம் வேண்டியது போல விநாயகர் அனுகிரகத்தால் நான் அவர் உருவில் வந்து உன்னை கைப்பிடிப்பேன் என்றார். தேவியும் கைலாசத்தை விட்டு புறப்பட்டு நதி தீரத்தை அடைந்தாள். அங்கே பூத்து மலர்ந்திருந்த தாமரைகளிடையே சங்கு போன்று உருவெடுத்து பரமேஸ்வரனை தியானித்து மரீச்சி முனிவரை எதிர்நோக்கி காத்திருந்தாள் தேவி. தை மாதம் வந்தது. மகா புண்ணிய காலத்திலே புனித நீராட மரீச்சி முனிவர் தம் மனைவி முதலியோருடன் யமுனைக்கு வந்தார். நதியிலே பூத்து மலர்ந்திருந்த தாமரைகளில் ஒரு பூ மட்டும் தேஜோமயத்துடன் விளங்குவதைக் கண்ட அவர் அதன் நடுவே ஒரு சங்கும் இருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தார். அவர் பார்க்கும்போதே அச்சங்கு பெண் குழந்தையாக மாறியது. முனிவர் நீரிலே இறங்கி சென்று மலரிலே சயனத்திருந்த பெண் குழந்தையை இரு கைகளாலும் வாரி எடுத்து அணைத்து கரையேறி தம் மனைவியிடம் அளித்தார். பிரியே, நம் பக்திக்கு மெச்சி தேவியே என் குழந்தையாக உருவெடுத்து வந்திருக்கிறாள் என்று மகிழ்ச்சியோடு கூறினார். ஆசிரமம் திரும்பிய முனிவர் தம்பதிகள் குழந்தைக்கு வல்லபை என பெயரிட்டு அதை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தனர். ஒரு நாள் வல்லபை ஆகிய பார்வதி அந்த முனிவரை பார்த்து, தந்தையே, கைலாசபதியை குறித்து தவம் செய்ய விருப்பம் எழுகிறது. தாங்கள் எனக்கு ஒரு தவசாலை நிர்மாணித்துக் கொடுங்கள் என்றாள். முனிவரும் மகிழ்ச்சியாக அவள் விருப்பத்தை நிறைவேற்றி தர வல்லபை மகேஸ்வரனை குறித்து தியானத்தில் ஈடுபட்டாள். இந்த இளம் வயதிலே வல்லபை அன்ன ஆகாரதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக விடுத்து உடலை வருத்தும் தவ வாழ்க்கையை மேற்கொண்டது பற்றி வேதவள்ளி தன் கணவனிடம் குறைபாட்டு கொண்டாள். பிரியை வருந்தாதே, வல்லபை சாதாரண மானிட பெண் அல்ல. பார்வதி தேவியே அக்குழந்தை வடிவில் வந்திருக்கிறாள். முன்பு நான் விநாயக பெருமானை தவம் செய்து அவரிடம் பார்வதி தேவியே தனக்கு புத்திரியாக பிறக்க வேண்டும் என்றும் அவருக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கோரினோம். அவரும் அனுகிரகித்தார். உமாதேவியே வல்லபையாக அவதரித்திருக்கிறாள். அவள் விருப்பத்துக்கு தடை செய்யக்கூடாது என்றார் மரீச்சி. தேவிக்கு 12வது வயதில் அவள் மனோரதத்தை நிறைவேற்றும் மரீச்சி முனிவருக்கு தாம் அளித்த வரம் பலிக்கவும் விநாயக பெருமான் திருவுள்ளம் கொண்டு மகேஸ்வரரை புறப்படுமாறு கோரினார். பிரம்மேஸ்வரனும் ஒரு அந்தணர் வடிவம் கொண்டு வல்லபை தவம் செய்யும் தவச்சாலைக்கு வந்தார். வாசலில் இருந்த தோழியர் அவர் வரவை கண்டு வல்லபையிடம் போய் சொல்லி அவள் ஓடோடி வந்து அவரை வரவேற்று அழைத்து சென்று ஆசனம் அளித்து உபசரித்தாள். சுவாமி, தாங்கள் யார்? தாங்கள் இவ்வேழையன் இருப்பிடம் தேடி வந்த காரணம் யாது என்று கேட்டாள். பெண்ணே, நான் இங்கு வந்த காரணம் உன்னை மணந்து கொள்ளும் விருப்பம்தான் என்றார் அந்தணராக வந்த மகேஸ்வரர். அதை கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் வல்லபை. சுவாமி, என்ன வார்த்தை சொன்னீர்கள்? கைலாசநாதனை கணவனாக அடையும் பொருட்டு நான் இத்தனை நாட்களாக தவம் இயற்றி வருகிறேன். அவரை இன்றி வேறு எவருக்கும் என் உள்ளத்தில் இடமில்லை. தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள் என்றாள். பெண்ணே, உன் வார்த்தைகளை கேட்ட எனக்கு சிரிப்புதான் வருகின்றது. நடக்க முடியாத காரியம் ஒன்றிலே நீ உன் மனதில் நாட்டம் வைத்திருப்பது கண்டு நான் பரிதாபப்படுகிறேன். ஏன் உனக்கு இந்த ஆசை என்றார் மகேஸ்வரன். சுவாமி, உன் உள்ளத்திலே அவரையே நாதனாக வரித்துவிட்டேன். அதையே நீ ஒருவராலும் மாற்ற முடியாது. தாங்கள் கூறியது போல நடக்க முடியாததாக இருக்குமேயானால் இப்படியே தவம் செய்து என் உயிரை விடுவேனே என்று என் உள்ளத்தில் இன்னொருவருக்கு இடம் கொடுக்க மாட்டேன். தயவு செய்து இங்கிருந்து போய்விடுங்கள் என்றால் சிறிது கோபத்துடன். அவரோ எழுந்திருக்காது அமர்ந்திருந்தார். மேலும் அங்கிருப்பது தகாது என்று வல்லபை எழுந்திருந்தாள். அப்போது அவள் எதிரில் இருந்த அந்தணரை காணவில்லை. பரமேஸ்வரன் கணேசரின் உருவில் நின்றிருந்தார். அவரை கண்டதும் மகிழ்ச்சி பிரவாகமெடுக்க அவரை பலமுறை வலம் வந்து வணங்கினாள். வல்லபை, உனக்கு வேண்டுவது யாது என்று கேட்டார். சுவாமி, தங்கள் வலப்பக்கத்தில் என்றும் பிரியாதிருக்க அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டினாள். பகவானும் அவ்வாறே இடமளித்தோம் என்று அருளினார். இதற்குள் ஆசிரமத்தில் இருந்தவர்கள் மரீச்சி முனிவரிடம் வந்து, யாரோ அந்தணன் ஒருவன் தவசாலைக்கு வந்து வல்லபையிடம் வாதாடுகின்றார் என தெரிவித்தார். அதை கேட்ட மரீச்சி மிகவும் ஆனந்தம் கொண்டவராய் விநாயக பெருமானே வந்திருப்பதாக உணர்ந்தார். உடனே ஓடோடி வந்து அவரை பணிந்து வரவேற்று உபசரித்து தமது புத்திரியை ஏற்குமாறு வேண்டினார். பகவானும் அவருக்கு தமது சுய உருவை காட்டி திருமணத்துக்கு இசைத்தார். திருமணத்துக்கான ஏற்பாடுகள் உடனடியாக தொடங்கின. பிரம்மாண்டமான பந்தல்கள்
மாலைகள் போடப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டன. விஷ்ணு பிரம்மாதி தேவர்களுக்கெல்லாம் அழைப்பு அனுப்பப்பட்டது. முனி பூங்கவர்கள் ஆசிரமத்துக்கு வந்து கூடினர். எங்கும் மங்கள ஒலி ஒலிக்க தேவர்களும் முனிவர்களும் வந்து கூட பகவான் வல்லபையை கைப்பிடித்தார். அப்போது மகாவிஷ்ணு லட்சுமியோடு தமது புத்திரர்களான மோதை, பிரமோதை, சுமதை, சுந்தரி, மனோரமை, மங்களை, மோகினி காந்தை, சாருகாசை, சுமத்திமை, நந்தினி, காகத்தை ஆகிய 12 பேரையும் அழைத்து வந்து பகவானை ஏற்குமாறு வேண்டினார். பின்னர் விஷ்ணு விநாயகரை தியானித்து, சுவாமி, சகல புவனத்துக்கும் ஆதி காரணமான தாங்கள் விஸ்வரூபத்தை எமக்கும் காட்டி ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவ்வாறே விநாயகரும் தமது விஸ்வரூபத்தை அவர்களுக்கு காட்டி ஞான மார்க்கத்தை உபதேசித்தார். பின்னர் மரீச்சி முதலானோருக்கு அளவற்ற வரங்களை கொடுத்து தமது இருப்பிடம் சென்றார் விநாயகர். அவர்களும் வெகுகாலம் பகவானை தியானித்து பூஜித்து அவர் அருளால் குறைவின்றி வாழ்ந்து பின்னர் அவரது திருவடிகளை அடைந்தனர்.